எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுதா பேசுகிறேன். லாஸ்ட்டாக நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதை டெலீட் பண்ணிவிட்டு அதோட ஃபஸ்ட்டு 2 லைனை மட்டும் எடுத்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அதோட முழு வீடியோ போடலன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். பொதுமக்களும் தாவேக்க உறவுகளும் அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், இல்லை டவுன்லோட் பண்ணி உங்கள் பேஜ்லேயே கூட போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் என்ன பேசியிருக்கேங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். எதனால் இவங்க டெலீட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? 10 வயசு சிறுமிக்கு நியாயம் கேட்குறவங்க எவ்வளோ வன்மத்தி வக்கரவத்தி வச்சுட்டு கேட்குறாங்கங்கிறத நீங்கள் என் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாருங்கள். ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுதுன்னு சொல்லுவாங்க. அதோட உண்மையான அர்த்தத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோ வன்மத்தி வக்கரமத்தி வச்சுட்டு நீங்கள் எப்போ ஒரு 10 வயசு பிள்ளைக்கு நியாயம் கேட்குறீங்க? அசிங்கமாக இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்கள். நான் ஏன் தோத்தேன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து என் கமெண்ட் செக்ஷனில் பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் ஏன் தோத்தீங்கன்னு தெரியும். இவ்வளோ வன்மத்தை வக்கரமத்தை அசிங்கத்தை வச்சுட்டு நீங்கள் ஜெயிச்சா தாண்டா ஆச்சரியம். சரிங்களா? இப்போ இல்லை, நீங்கள் என்றைக்குமே ஜெயிக்கக்கூடாது. உண்மையாகவே உங்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தால் சட்டசபையில் எங்கள் முதல்வர்கிட்ட மோதுங்க. அங்கே பின்னங்காய் பிடரில் அடிக்க ஓடி வந்துட்டு இங்கே இன்ஸ்டாகிராமில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண பொம்பளை கிட்ட அசிங்கமாக ஃபேக் ஐடியில் வந்து மோதுறீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? அதான் என்ன, நீங்கள் ஜெயலலிதா அம்மாவையே சட்டசபையில் சேலை பிடிச்சி இழுத்தவனுங்க. உங்ககிட்ட வேற எந்த கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியும் இல்லையா? இதில் ஒருத்தனுக்கு கெட்ட வார்த்தையே தீர்ந்து போச்சான். பேசி யோசிச்சுட்டு வர்றானா. நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன்டா. நீ என்ன பண்ணு, உங்கள் அம்மாட்ட போய் கேளு. உன்னை மாதிரி தரம் கெட்டவனு பெற்றவளுக்கு இதுக்கு மேலேயும் கெட்ட வார்த்தை தெரியும். சரியா? போய் கேளு, நான் என்ன பேசுறதுன்னு சொல்லி கொடுப்பா உங்கள் அம்மா. உண்மையில் மக்களே, நான் அரசியல்வாதி இல்லை. சரிங்களா? இவனுக்கு என்ன அரசியல்வாதி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் நான் கெத்தான டிவிக்கே பொண்ணு. வணக்கம்.